நம்ம ஷோலிங்கர் ஆஞ்சநேயர் மலையில் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குதுங்களா? நம்ம மன்னர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரே பார்த்தீங்கன்னா, ஒரு அசுரன் அழிக்கிறதுக்கு ஒரு மன்னருக்கு வந்து ஒரு சக்தி குடுத்தாரா? யாருக்குமே தெரியாம பெரிய மலைக்கும், சின்ன மலைக்கும், ஆஞ்சநேயருக்கும், நரசிம்ம சாமிக்கும் கண்ணால பார்க்குற அளவுக்கு ஒரு ஜன்னல் இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையாவா? உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு படியோடு ஏறி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வருஷம் சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதானாவா? இந்த உலகத்திலே ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா, கையில சங்கும், சக்கரமும் வச்சு இருக்கிற ஒரே ஒரு கோயில், பிரம்மாண்டமான கோயில் அதுவும் இதுதாங்க. இவ்வளோ பிரம்மாண்ட விஷயம் நம்ம சோளிங்கர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. வாங்க முதல்ல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கரில் இருக்கிற சின்னமலை அண்ணாசாமி அனுமான் இருக்காரு. இப்போ வந்து நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அந்த உங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிருக்கிறோம். சரி வாங்க அதே நம்ம வீடியோவில் உங்களுக்கு போய் காட்டுறேன். நம்ம தக்காங்குளத்துலேருந்து போகிற வழி தான். அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா தான் பெரிய மலைக்கு போகிற வழி, சின்ன மலைக்கு போகிற வழியே அதுதான். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க மட்டும் பாருங்கள், தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக கோயில் மலை ஏறி போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த தக்காங்குளத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலைக்கு போகிற வழி. ஸோ நம்ம கொஞ்சம் லெஃப்ட் இந்த கட்டிங் அடிச்சிங்கன்னா சின்ன மலைக்கு போகிறோம். லெஃப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரோப் வாடகை இருக்குது, நரசிம்மன் ஓகேங்களா. நரசிம்மன் சாமி பக்கத்துக்கு, ஹனுமான் சாமி பக்கத்துக்கு அதான் ரோப் இருக்குது. நம்ம சின்ன வயலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். சின்ன வயலில் வந்து நடந்து தான் போன ஸ்டெப்ஸு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அது. சரி ஓகே, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். காரில் வரவங்களாம் இங்கேயே பார்க்கிங் போட்டுருங்க. உள்ளே வந்து பார்க்கிங் வந்து இருக்கும் இல்லாமல் கூட போயிடுவாங்க, கரெக்டாக சொல்ல முடியாது. பார்த்தீங்களா அங்கே தான் போயிருக்கிறோம் கைஸ். பாருங்க பியூட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மலை கிட்ட தான் போயின்னு இருக்கோம். ஸோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் போய் கிட்ட ஸ்டெப் போகிற வழி. கிட்ட போய் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஏறி மொத்தம் உங்களுக்கு தெரியலவா காட்டும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், காசு எதுவும் இல்லை, பெய்டு எதுவும் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் இங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏன்னா பக்கத்தில் பார்த்து தெரிஞ்சதில் விட்டுக்கலாம். அவங்க கொஞ்சம் காசு வாங்குவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரம் வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமி அனுமனுடைய கால்தடம்லாம் இருக்குது. சரிங்களா, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து படி ஏறலாம். சின்ன மலை வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஏறலாம். கிட்டத்தட்ட 400லேருந்து 450 படி கிட்ட தான் இருக்குது. சரிங்களா, நாங்களும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்குறது உங்களுக்கு இதுவாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 300 படி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக நடக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 200-300 படிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கிட்ட இருக்கும், டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஏறும். சரிங்களா, 200 படிக்கு மேலே அப்படி இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக ஏறுங்க. சரிங்களா, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப இதுவாக கூப்பிட்டு வாங்க. சரிங்களா, கொஞ்சம் தூரம் ஏறிட்டுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வழி போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். அப்படியும் போய் போகலாம். அது வந்து ஒரு எக்ஸிட் வழி. சரிங்களா, நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கிட்ட அது தாண்டி ஏறினீங்கன்னா உள்ளே போனால் கோவில் என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கே ஃபஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா, மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தான் இப்போ. சரிங்களா, இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் போன உள்ள இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்லில் செதுக்கி ஒரு அந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏதோ எழுதி ஏதோ வச்சுருக்காங்க. சரிங்களா, அது ஏதோ வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம், அது ட்ரான்ஸ்லேட் ஆகலை. சரிங்களா, நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்க வியூ நல்லாயிருக்கும். நல்லா சோழிங்கரை சுற்றி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். சரிங்களா, சரி நாங்களும் போய்ட்டு அங்கே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம உள்ள கோயில் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கேருந்து வியூ பார்த்தோம். சோழிங்கர் வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஹைட்லேருந்து வியூ எப்போவுமே நல்லா தான் இருக்கும். சரி வாங்க நம்மளும் முடிச்சிடும், சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா நாட் அலோடுங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த குளம் இருக்கும். இந்த குளத்தில் வந்து எப்போவுமே தண்ணி வந்து வற்றாதுங்க. அப்படி ஒரு குளம் தான் இது. அனுமான் ஓகேங்களா, அனுமான் இருக்கிறதால சுற்றி நிறைய அனுமான் சின்ன குரங்குங்களாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யாரும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணல. ஜஸ்ட் அது ஒரு வாயில் ஜீவனில் ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வேணுமோ அது ஸ்நாக்ஸ் அந்த வாயில் பார்க்கும்போது ஸ்நாக்ஸோ அது மாதிரி அது எடுத்துக்குது. சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் போனோம். ரஷ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக டேஸில் போகும்போது க்யூவில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெய்ட்
பக்கா பெய்டு காசு கொடுத்து போகலாம், ஃப்ரீயாகவும் போகலாம். இப்போ நான் ஃப்ரீ தான் போயிருக்கேன் சரிங்களா. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேமராவோ ஃபோனோ நாட் அலோவ்டு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் போட்டு எடுத்துகிட்டு போனேன் சரிங்களா. ஸோ ஒரு லைட்டாக கேப்சர் தான் இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூலஸ்தானத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் ஃபோட்டோ வந்து எடுக்க விட மாட்டாங்க. அது இப்போ இல்லை, எப்போவுமே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு இது தான், ஒரு ஐதீகம் தான் சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் உண்மையாக சொல்கிறோம் பயங்கரமாக இருக்கார், பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயர் வந்து நம்மளை கண்காணிக்கிறாரு, கேமரா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் நாம போட்டிருக்காங்களா அவங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி வந்து கும்பிட்டு தரிசனம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெளியே எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா தீர்த்தம் எப்போவுமே சாமியோட தீர்த்தம் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டிருந்தாங்க, அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள வாங்கிட்டுக்கப்புறம் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா புலியுடைய பொம்மை வச்சுருக்காங்க, குரங்களாம் பயப்படுறதுக்கு. அப்படியே வெளியே வந்து மொத்தத்தையும் சுற்றி கிற்றி பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த வெளியே வர சைடு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமி இருக்குது, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா வியூ ஃபுல்லாக பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் சரிங்களா. சரி வாங்க நம்ம இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி மத்தியமாக உலகத்தில் ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் சக்கரமும் கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு இடம் இது மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 கையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு வச்சுருப்பார், 2 கையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் வச்சுருப்பார். அது மாதிரி யோக நிலையில் இருக்கிற ஒரு இடமும் அதுவும் இது தாங்க. இன்னொரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன மலையில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் பெரிய மலையில் இருக்கிற யோக நரசிம்மருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு கண்ணாலே பார்க்குற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதுமாக இருக்கும். அது இன்னி வரைக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல இருக்குங்களாங்க. கடிகை மலையில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கடிகைனா 24 நிமிடம்ன்றது ஒரு கடிகைன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த 24 நிமிடம் வந்து இங்கே தவம் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முக்தி அடிப்பாங்க அப்படின்னு இருக்குது ஒரு இடம். அது சப்தகிரி நிறைய முனிவர்கள்லாம் அந்த இடத்துல வந்து தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஐதீகம் இருக்குங்க இங்கே. இந்த ராம அவதாரம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிறப்ப முடிஞ்சப்போ ராமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து வரக்கூடாது, இங்கேயே இரு, இங்கே இருந்து நரசிம்ம சாமியை பார்க்கறது ஒரு பக்தருக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறதால அவர் வந்து இங்கேயே வந்து ஸ்டேபிளாக இருக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு மகாராஜா வந்து ஒரு காலத்தில் ஒரு அசுரனை ஐக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே உதவி பண்ணார் அப்படின்ற சொல்கிறதுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த இடத்துல. இவ்வளோ மாதிரியான நிறைய மர்மமான விஷயமும் வரலாறு தகுந்த விஷயம் நம்ம ஷோலிங்கரில் இருக்குதுங்க. மறக்காமல் இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள், நம்ம ஷோலிங்கர் ஃபாலோ பண்ணுங்கள்.